ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்க லெசன் 1 இன்டீரியர் அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெசன் நேம் சீ டர்ட்டில்ஸ். சீ டர்ட்டில்ஸ் அப்படின்னா என்னன்னா கடல் ஆமைகள்னு அர்த்தம். டாட்டாய்ஸ்னா ஆமை, சீ டர்ட்டில்ஸ்னா கடல் ஆமைன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க். There are 7 species of marine or sea turtles in the world. இந்த உலகத்தில் மொத்தம் 7 species of sea turtles இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 5 are found in India's coastal water. அதில் வந்து பார்த்தோம்னா 5 மட்டும் இந்தியாவில் இருக்கிற கோஸ்டல் வாட்டர்ஸில் இருக்குது. என்னென்னா the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead, the leatherback. Next question. Compared to tortoise, sea turtles are huge. ஸோ டாட்டாய்ஸ் ஆமைகளை கம்பேர் பண்ணும்போது கடல் ஆமைகள் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷிஸ் எதுன்னு பார்த்தோம்னா the olive ridley, அதோட வெயிட் பார்த்தோம்னா 35 kg. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஸ்பீஷிஸ் எதுன்னு பார்த்தோம்னா த லெதர் பேக், அதோட லென்த் வந்து 2.2 மீட்டர், வெயிட் 700 kg. நெக்ஸ்ட், சீ டர்ட்டில் கம் அஷோர் டு லே எக்ஸ். அஷோர்னா கடற்கரை, லேனா முட்டையிடுதல்னு அர்த்தம். ஸோ சீ டர்ட்டில் கடல் ஆமைகள் வந்து முட்டையிடுறதுக்காக கடற்கரைக்கு வருது அப்படின்றத இந்த 1 மார்க்ல சொல்லியிருக்காங்க. The sea turtle which commonly seen nesting on sandy beaches all along our coast is the olive ridley. ஸோ இந்தியாவில் இருக்க கோஸ்ட்ல இருக்கிற காமனா முட்டையிடுற கடலாமை எதுன்னு பார்த்தோம்னா the olive ridley. Next, today 4 of the sea turtle species mentioned above have extremely rare in India. ஸோ மொத்தம் மேலே வந்து 5 ஸ்பீஷஸ் பார்த்தோம். அதில் 4 வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப காணப்படுறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஆலிவ் ரிட்லி அப்படின்ற கடலாமை மட்டும்தான் காணப்படுது அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஒடிசா இஸ் ஒன் ஆஃப் த only 3 places in the world where a phenomenon known as moss nesting or aribada takes place. ஸோ இந்தியாவில் இருக்க 3 பிளேசஸில் ஒடிசாவில் தான் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான முட்டையிடுற ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம மாஸ் நெஸ்டிங்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஆரிபாடா. நெக்ஸ்ட் கொஷின். ஆலிவ் ரிட்லி கம் அஷோர் டு லே எக்ஸ். ஸோ ஆலிவ் ரிட்லி அப்படின்ற ஸ்பீஷஸ் வந்து கடற்கரைக்கு வந்து முட்டையிடுது அப்படின்றத இந்த 1 மார்க்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மார்க். When did the turtles come ashore to lay their eggs on beaches? ஸோ எப்போ வந்து பீச்சஸில் வந்து அது வந்து முட்டையிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரையும் முட்டையிடுன்னு பார்த்தோம்னா பிட்வீன் த மந்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச். இது வந்து டெட் பேப்பர் 2025ல இந்த கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின். த டர்ட்டில்ஸ் ஃப்ரண்ட் ஃபிளிப்பர்ஸ் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் மூவிங் ஆன் லேண்ட். ஃபிளிப்பர்ஸ் அப்படின்றது ஆமையோட லெக், அதை தான் நம்ம ஃபிளிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னதுன்னா லேண்ட்ல மூவ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஸ்விம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். இட் ஸ்கூப்ஸ் அவுட் எ நெஸ்ட் கேவிட்டி 45 சென்டிமீட்டர் டீப் இன்டு விச் இட் லேஸ் அபவுட் 100 எக்ஸ். ஸோ 45 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழமாக குழி நோண்டி அதில் 100 முட்டைகள் வரையும் என்ன பண்ணுதுன்னா அது முட்டையிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஆன் சர்டைன் நைட்ஸ் டியூரிங் த நெஸ்டிங் சீசன் thousands of female turtles come ashore to lay their eggs on beaches. ஸோ 1000க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகள் என்ன பண்ணுதுன்னா நைட் டைம்ல வந்து கடற்கரையில முட்டையிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சர்டைன் சீசன் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் நம்ம மேல பார்த்தோம், பிட்வீன் த மந்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் மார்ச். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈச் எக் இஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் டேபிள் டென்னிஸ் பால். ஸோ ஒரு முட்டையும் எந்த சைஸ் அண்ட் ஷேப்ல இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அது என்ன சைஸ் அண்ட் ஷேப்ல இருக்குன்னு பார்த்தோம்னா டேபிள் டென்னிஸ் பால் அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். People, jackals, domestic dogs and pigs to dig up and eat the eggs. ஸோ மனிதர்கள், நரி, நாய், பன்றி எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த குழியை நோண்டி அதில் இருக்க முட்டையை எடுத்து சாப்பிட்றது அப்படின்றத இந்த 1 மார்க்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த எக்ஸ் தட் எஸ்கேப் சச் பீப்புள் அண்ட் பிரிடேட்டர்ஸ் ஹேட்ச் 45 to 60 days. ஸோ இந்த மாதிரி உயிரினத்தை சாப்பிட்றதுலேருந்தும் பீப்புள் கிட்ட இருந்து தப்பிக்கிற எக்ஸ் எவ்வளோ நாளில் முட்டையிடும்னு சொல்றாங்கன்னா 45 to 60 daysக்குள்ள முட்டையிட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The hatchlings open their eggshell with the help of a tiny egg tooth looks like a razor blade. ஸோ அந்த ஆமை குட்டி என்ன பண்ணுதுன்னா அந்த முட்டையை எப்படி உடைக்குதுன்னா அதோட டீத் வச்சு உடைக்குது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ரேசார் பிளேட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டைனி hatchlings weight less than 20 gram. ஸோ குட்டியா இருக்குல்ல ஆமை, அதுல இருந்து வெளில வருதுல, அதோட வெயிட் வந்து பார்த்தோம்னா 20 கிராம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் தட் 1 in 1000 hatchlings become an adult, remaining will fall prey to crabs and birds. ஸோ 1000 முட்டையில ஒரு முட்டை தான் வந்து என்ன ஆகுது தப்பிச்சு உயிர் பழிக்குது, மீதி எல்லாமே என்ன ஆயிடுது இரையாயிடுது, நண்டுக்கு பறவைகளுக்கெல்லாம் இரையாயிடுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தே ஹாவ் சர்வைவ்டு நேச்சுரல் டேஞ்சர்ஸ் ஃபார்
millions of years, but we put them in danger by pollution, dumping of plastics and construction on nesting beaches. ஸோ இயற்கை பேரிடர்லேருந்து அது தப்பிச்சு வந்தாலும் மனுஷங்க போடுற குப்பையினாலையும் அது வாழ்ற இடத்துல போய் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேட் பண்றதுனாலையும் ஸோ பொல்யூஷன்னாலையும் அது என்ன ஆகுது பாதிக்கப்படுது அப்படின்றது தான் இந்த 1 மார்க்ல சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதாங்க இன்டீரியர் 1 மார்க். இதுக்கப்புறம் ஆத்தர் பத்தி இதுல இருக்க டூ யூ நோ வந்து நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். இந்த லெசனோட கிளாசரியை பார்க்கலாம். மெரைன் அப்படின்னா ஃபவுண்ட் இன் த சீ. சீல இருக்கிறது தான் நம்ம மெரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பீஷியஸ் அப்படின்னா ஒரே மாதிரியான அமைப்புகள் கொண்ட உயிரினங்களை தான் நம்ம ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோஸ்டல். கோஸ்டல்னா என்னன்னா கடற்கரை கிட்ட இருக்குல்ல அந்த ஏரியாஸை தான் நம்ம கோஸ்டல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் சி. நெக்ஸ்ட் ஃபிளிப்பர்ஸ். ஃபிளிப்பர்ஸ் அப்படின்றது ஆமைக்கு லெக் மாதிரி இருக்கும்ல லிம்ஸ், அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிளிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராட் ஃபிளாட் லிம்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்விம்மிங். நெக்ஸ்ட் ஹால். ஹால்னா வந்து என்னன்னா தள்ளுறது, புல் வித் ஃபோர்ஸ். லெபாரஸ்லி அப்படின்றது முயற்சி எடுக்கிறது, வித் கிரேட் எஃபர்ட். கேவிட்டி அப்படின்னா வந்து என்னதுன்னா ஒரு ஓட்டை, ஒரு எம்டி ஸ்பேஸை தான் கேவிட்டின்னு சொல்லுவாங்க, ஏ ஹாலோ ஸ்பேஸ். கேமோஃப்ளேஜ் அப்படின்றது மறைச்சு வைக்கிறது, ஹைட் ஆர் டிஸ்கஸ் சம்திங். இன்குபேட் அப்படின்னா என்னன்னா ஒரு கதகதப்பான சூழ்நிலையில வச்சிருக்கிறது தான் இன்குபேட்னு சொல்லுவாங்க. ஹேட்ச் எக்ஸ் யூசிங் வார்ம். பிரிடேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா மாமிச உண்ணிகளை தான் நம்ம வந்து பிரிடேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அனிமல் தட் கில் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஸ்லாஷ் அப்படின்னா கட் பண்றது, ஸ்லாஷ்னா கட். ஸ்னவுட் அப்படின்னா கூர்மையான மூக்கை தான் ஸ்னவுட்னு சொல்லுவாங்க. பாயிண்டட் நோஸ் ஆஃப் அன் அனிமல். எமர்ஜ் அப்படின்னா வெளிவரது, கம் அவுட். சர்வைவ் அப்படின்னா வாழ்றது, கண்டினியூ டு லிவ். மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா மர்மம். ஃபேக்ட்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபேசினேட்டிங் அப்படின்னா அட்ராக்ட் பண்றது, அட்ராக்டிங் கிரேட்லி. டீகேட் அப்படின்னா 10 வருஷத்தை சேர்த்து சொல்றது தான் டீகேட், எ பீரியட் ஆஃப் 10 years. அவ்வளவுதாங்க இந்த லெசன்ல இருக்க கிளாசரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுல டூ யூ நோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. த டெம்பரேச்சர் இன்சைட் த எக் டிட்டர்மைன் த செக்ஸ். ஸோ எக்குக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வச்சு அது மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா அது மேல், 30 டிகிரி செல்சியஸ்னா ஃபீமேல், 29 to 30 இருந்துச்சுன்னா ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். இவ்வளோதாங்க இதில் இருக்க டூ யூ நோ. சீ டர்ட்டில்ஸோட ஆத்தர் நேம் பார்த்தோம்னா ஷேகர் தாத்ரி. 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அவர் வந்து எது பற்றிய ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுவார்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங், இதுக்கான ஆர்டிகல்ஸ்லாம் ரைட் பண்ணுவார். ஹி ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இயற்கை மேலே ஆர்வம் அதிகம். ஹி இஸ் அன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் கன்சர்வேஷன் ஃபிலிம் மேக்கர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புக் பேக் 1 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டேஷ் இஸ் ஏ பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டார்டாய்ஸ். Sea turtle, fish, reptile? Option A is the correct answer, sea turtle. In India's coastal water, we can see a species of sea turtles. Option B is the correct answer. Sea turtles come to the shore to lay eggs. Option B is the correct answer. It is a problem for sea turtles to come ashore because they find it difficult to walk on sand. Option A is the correct answer. Next question. A turtle's flippers help it to swim. Option A is the correct answer. A sea turtle camouflages its nest by tossing sand on it to dash. Incubate eggs in the warmth of sun. Option B is the right answer. Next நம்ம பார்க்க போகிறது ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னா வேர்ட்ஸுக்கு சவுண்ட் ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் மாறி இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹோமோஃபோன்ஸ். த வேர்ட்ஸ் ஹேவிங் சேம் சவுண்ட் பட் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரேவே எடுத்துக்கோங்களேன், ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரேன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஆனால் இதோட ஸ்பெல்லிங் PRAY, இதோட ஸ்பெல்லிங் PREY. ஸோ சேம் சவுண்ட் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங், அதே மாதிரி மீனிங்கும் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். அதை தான் நம்ம ஹோமோஃபோன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரேனா வழிபடுறது, இந்த ப்ரேனா இறைன்னு அர்த்தம். அப்போ இங்க என்ன வரும்னு பாருங்க, டைனி hatchlings fall dash to many predators. இரையா இருக்குன்னு தானே அர்த்தம். PREY is the right answer. Next question. Sea turtles live their dash life in the sea. ஸோ கடல் ஆமைகள் என்ன பண்ணுதுன்னா அதோட ஹோல் லைஃபையும் சீலேயே கழிச்சிடுது அப்படின்னு சொல்றாங்க. HOLE ஹோல்னா ஓட்டைன்னு அர்த்தம், WHOLE அப்படின்னா முழுமைன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும் இந்த இடத்துக்கிட்ட, WHOLE தான் வரும். ஸோ இதான் ரைட் ஆன்சர். The turtles come ashore only during the dash. அது எந்த டைம் வந்து முட்டையிடும்னு சொன்னோம் நம்ம,
நைட் டைம். இப்போ இரவுக்கு இதான் ஸ்பெல்லிங் NIGHT. KNIGHTனா என்னன்னா வீரன் அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். The predators follow the dash of the turtles to eat their eggs. Sent அப்படின்னா மெசேஜ் அனுப்புறது தான் நம்ம சென்ட்னு சொல்லுவோம். SEENT சென்ட் அப்படின்னா என்னன்னா வாசனைன்னு அர்த்தம். அப்போ இதான் ரைட் ஆன்சர். SEENT. நெக்ஸ்ட் கொஸ்டின். The female turtles lay eggs and go back to the முட்டையிட்டுட்டு எங்க போயிடும்? கடலுக்கே போயிடும். அப்ப SEAC is the right answer. SEEனா பாக்குறதுன்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.